ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடை காளான் சுபா வீட்டு கிச்சனில் எப்படி செஞ்சு காமிச்சேங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். ஆரோக்கியமாகவும் சூப்பராகவும் சுட சுட ரோட்டுக்கடை காளான் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு குடுகுடுன்னு ஓடி போய் கடையில் ஒரு கோஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. அதை பொடி பொடியாக நறுக்கி நல்லா அலசி வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அகலமான பவுலில் முட்டைக்கோஸை ஸ்டெப்பாக சேர்த்துக்கங்க. காளான் வச்சு தான் செய்யணும்னு இல்லைங்க, முட்டைக்கோஸ் வச்சு ரோட்டுக்கடை காளான் சூப்பராக செய்யலாம். காளானில் இதே மாதிரி காளானில் செய்யுங்க. காளான் இல்லாத பட்சத்தில் ஏலக்கேத்த எள்ளுருண்டை அப்படிங்கிற மாதிரி கோஸை வச்சு செய்யலாம். கோஸை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன்லேயும் ஒரு ஸ்பூன் மாவை சேர்த்துங்க. இந்த கோஸுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் கொஞ்சம். இந்த கோஸில் இருக்க ஈரத்துலேயே இந்த கோஸெல்லாம் இந்த போட்டிருக்க மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு பாருங்கள், பக்குவமாக வரும். இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்துட்டு தண்ணி தொளிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணியை ஊற்றிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு நம்ம பக்கோடா உதுத்து விடுவோம்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது மாதிரி பார்த்துக்கங்க. ரொம்ப தரன்னு தண்ணியை ஊற்றிடாதீங்க, ஓகேவா? அந்த மசாலாலாம் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ரோட்டுக்கடை காளான் செஞ்சு கொடுத்து பசங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. அடே அப்பா, ரோட்டுக்கடையே மிஞ்சிருச்சு. இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று போடணும். அது வீட்டில் இல்லை, நான் போடலை. அது என்னங்கிறத லாஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகேவா? நீங்கள் அது இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் அதை போட்டிங்கன்னா நல்லா முறுன்னு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு, அது வீட்டில் இல்லை, அதனால் போடலை. இதை மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி வாளி வச்சு நல்லா சுத்தமான எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோன்னா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பக்கடாவை அப்படியே உதுத்து விடணும். அப்படியே கிள்ளி எண்ணெயில் போட்டு விட்ருங்க. நல்லா செவந்து வருவாங்கள்ல, அந்த செவந்து வரும்போது நல்லா முறுன்னு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. எவ்வளோ செஞ்சு பிசைஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை பூராத்தையுமே போட்டு எடுத்து ரெடியாக அந்த பக்கெட்டு வச்சுருங்க. இது 2வது ஸ்டெப். பிசைஞ்சாச்சு, எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. ஆனால் அது பார்க்குறதுக்கு தாங்க உங்களுக்கு பெரிய வீடியோ, ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்லாங்க. மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடும். பெரிய வேலையில் மசாலா பிசைஞ்சிட்டு இது மாதிரி பொரித்து எடுத்து அடுத்து தாளித்து விட போகிறோம், அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் பொரித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா பொரித்து எடுத்து வச்சுட்டு இதே பாத்திரத்தை வச்சுக்கலாம், இதே ஆயிலையும் வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். கொஞ்சமாக ஆயில் இருந்தால் போகிறோம், இவ்வளோ ஆயில் தேவையில்லை. பொரிச்ச ஆயிலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக மட்டும் ஆயில் வச்சாச்சு. அதே பாத்திரத்தை வச்சுட்டேன். பூண்டு இருக்குல்ல, பூண்டு அதை சீச்சிட்டு தோலை இது பண்ணிவிட்டு சீச்சிட்டு நல்லா பொடியாக சீச்சிட்டு இதில் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூண்டு எண்ணெயும் அப்படியே முறுன்னு வாசனை, அப்பா வேறு லெவலுங்க. பூண்டை போட்டோன்னே அவ்வளோ நறுமணமாக இருந்துச்சு. பூண்டை போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, வெங்காயம் போட்டுங்க, இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிட்டு டொமாட்டோ சாஸையும் சோயா சாஸையும் ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி ஊற்றி நல்லா தளன்னு தண்ணி மாதிரி வர வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முட்டைக்கோஸ் பொரிச்சு காளான், அதை பொடி பொடியாக பிச்சு இதில் உதுத்து விட்டுட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்புன்னு அந்த கலவை படுற அளவுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு திருப்பி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ மனமாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு மேலாகல பொடியாக நறுக்கின வெங்காயம், லாஸ்ட்டாக என்னமோ சொல்கிறேன்னு சொன்னால அது என்ன தெரியுமா, கார்ன் சிப்ஸ் இருக்குல்ல, கார்ன் சிப்ஸு, அது மஞ்சள் கலரில் அதை பொரித்து வச்சுருந்து அந்த வெங்காயத்து மேலே தூவி சாப்பிட்டீங்கன்னா நறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன் சிப்ஸ் இல்லை, பசங்க காளான்னு கேட்டதுனால டக்குன்னு செஞ்சுட்டாங்க. இந்த வெங்காயத்தை போட்டு கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா அப்பா மணக்குது. காளான்னா வேறு லெவல். ரோட்டுக்கடை காளான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய், நன்றி.